நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். மேக்ஸிமம் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காரணும்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கீங்களா? இல்லைனா கூட சேர்ந்து உட்காந்துக்கலாம். ஃபேமிலியாக சேர்ந்து உட்கார்றது ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்கன்னா கூட பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்துக்கிட்டா பரவாயில்ல. எனக்குலாம் வயசாகிடுச்சு அப்படிலாம் கவலைப்பட வேண்டாம். ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 மினிட் நான் டைம் கொடுக்குறேன். சீக்கிரம் சேர்ந்து அப்படி உட்காந்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க. கூடுமான அளவுக்கு நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற காரியங்கள், சிந்திக்க போகிற காரியங்கள் எல்லாம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வரீங்களா? சேஞ்ச் பண்ணி உட்காந்துக்கிறீங்களா? கஷ்டமா? இங்கே வந்துடுங்க. அப்பா இங்கே வந்துடுங்க. அது மாதிரி மாறிக்கலாம். ஜாக்லின் ஆண்டி அங்கிள் கிட்ட உட்காந்துக்கோங்க. அங்கிள் ஜாக்லின் ஆண்டி கிட்ட வந்துட்டோம். ராணி சித்தப்பா எங்க? அது ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி ஃபேமிலியாக உட்காந்து. மோசஸ் வா, நீ வா. கணேஷ் அங்கிள் நீங்கள் ஆண்டி கிட்ட உட்காந்துக்கலாம். இல்லை ஃபேமிலியாக சேர்ந்து உட்காரணும். நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, எல்லோரும் உட்காந்தாச்சு நான் நினைக்கிறேன். வாசுகேக்கா காணும்னு இல்லையா? டீ போட்டுட்ருக்காங்களா? சரி, வந்தோடனே அண்ணன் கூட சேர்ந்து உட்கார வச்சிடலாம். ஓகே, ஸோ எல்லா ஃபேமிலியும் மேக்ஸிமம் உட்காந்துருப்பீங்க. இப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு முன்பதாக நான் கேட்க போகிறேன். உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கிட்ட ரொம்ப பிடிச்ச காரியத்தை நீங்கள் எல்லாரும் ஒரு ஃபேமிலியை குயிக்காக ஒருத்தர் சொல்லலாம். உங்கள் கணவன் கிட்ட இல்லை உங்கள் மனைவி கிட்ட பிடிச்ச ஒரு காரியத்தை நீங்கள் ஏஞ்சி நின்று சொல்ல போகிறீங்க. குயிக்காக கடகடன்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க, அவங்க பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், இல்லைனா அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸிங் ரொம்ப பிடிக்கும், இல்லைனாக்கா அவங்க சாப்பாடு சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டக்குன்னு ஒரு ஃபேமிலியாக அப்ரோச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கலாம். வெரி குட். நீங்கள் சொல்லுங்கப்பா. எஸ், சொல்லுங்கள். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். மைக் எடுத்துக்கோ. ஓகே, வெரி குட். ஓகே, வெரி குட், எக்ஸலன்ட். சரி, வெரி குட். நெக்ஸ்ட் ஃபேமிலி. எஸ், அப்ரோச். அந்த லைனை ஞாபகம் ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம கிராஸ் பண்ணி போகலாம். ஓ, வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேமிலியில் நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு சிஸ்டர்ஸ் சொல்லலாம். ஓகே, பிரதர்ஸாக அப்படி சொல்லிட்டு போங்க. கணவன்மார்கள் மட்டும் லைனாக சொல்லிட்டே போங்க. அடுத்த கொஸ்டின் சிஸ்டர்ஸ், மனைவிமார்கள் சொல்லட்டும். எஸ், ஓகே, அமைதியா. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் பேக்கில் ஃபாலோ கொடுங்க. பின்னாடி கொடுங்க. அப்படியே பேக்கில் குடி வரட்டும். இன்னொரு மைக்கு கூட இருந்தால் அவங்க பேக்கில் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் பர்சனுக்கு. அப்போ ஈஸியாக இருக்கும். வெரி குட். நெக்ஸ்ட். சீக்கிரம், டைம் இல்லை. ஒன்றுமே இல்லையா? பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாலு, சீக்கிரம். நெக்ஸ்ட் மோஸ். ஓகே, ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் மோசஸ்.
என்னோட ஹெட் ஆஃபீஸர் எப்பவுமே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா? போலீஸ் ஆஃபீஸரா? ப்ளஸ் எதுவுமே பர்ஃபெக்டா இருக்கணும். மிலிட்ரி ஆஃபீஸர் தான். சரி, ரைட். ஹார்ட் ஒர்க் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இன்னைக்கு முடிக்கிற ஒர்க் வந்து இன்னைக்கே முடிச்சிருக்கணும். வெரி குட், வெரி குட். கீப் இட் அப். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேமிலிஸ். பின்னாடி அங்கே டேனி அங்கிள்கிட்ட கூட கொடுக்கலாம். கணேஷ் அங்கிள் இருக்காங்க, எல்லாரையும் விட வேண்டாம். ஏய் சரோ சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். இல்லையா? பரவாயில்ல, சொல்லிடு. வெரி குட், வெரி குட். கீப் இட் அப். அடுத்த டேனி அங்கிள் சொல்லுங்க. அங்கிள், ஆண்டி எங்கே போயிட்டீங்க? முன்னாடி இல்லை, சேர்ந்து உட்காருங்களா? ஓகே, தேங்க்யூ அங்கிள். ஆண்டி நீங்கள் சேர்ந்து உட்காருங்க, எல்லாம் அங்கிள் முன்னாடி வரட்டும், எதுனாலும் ஓகே. அடுத்தது. எஸ், அன்பு. ஓகே, வெரி குட், வெரி குட். சித்தி, நீங்கள் சித்தப்பா எங்க வருவாங்க? அடுத்த ரவுண்டுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து. எஸ், கோபப்பட்டதே இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சு அங்கிள்? உங்கள் திருமணமாக எத்தனை வருஷம் ஆச்சு? 39 வருஷம் கோவப்படாமல் இருக்காங்க. வெரி குட், பிக் கிளாப். சூப்பர். வெரி குட், தேங்க்யூ. நெக்ஸ்ட், அடுத்த ஃபேமிலி. மைக்கில் என்ன? சீக்கிரம். வெரி குட், சூப்பர். அடுத்து ரவி. சரி, ஓகே, வெரி குட். அடுத்து அந்த அண்ணன்கிட்ட கொடுங்க. எஸ், சொல்லுங்கண்ணா. சமையல். வெரி குட், வெரி குட். ஹெல்ப் பண்ணா. ஓகே, வெரி குட், சூப்பர். வெரி குட், சூப்பர். நீங்க இமானுவேல். அடுத்த பூவழகன். அதாவது எப்படின்னா, சின்ன வயசுல நிறைய சாப்பாடுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். 3 வேளை சாப்பாடுன்றது ஒரு சராசரி குடும்பத்துல வந்து ஈஸியா கிடைச்சிடும். ஆனா என்னோட குடும்பத்துல சாப்பாடுன்றது எனக்கு கிடைக்காது. ஒரு வேளை சாப்பாடு தான் எனக்கு டெய்லி. அந்த ஒரு வேளை சாப்பாடுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஒர்க் பண்ண ஸ்டார்டிங் வந்து மேரேஜ் ஆகும் பிஃபோர் வரைக்கும் சாப்பாடுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சில பேர் நினைக்கலாம் சாப்பாடு ஏதோ ஒரு விஷயமா நினைக்கலாம். ஆனால் எனக்கு அதுதான் விஷயம். ஏன்னா காலையிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும்போதும் ஒரு 5 o'clock கிளம்புனா நைட்டு 1 o'clock நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணும்போது சாப்பாடு மட்டும்தான். ஏன்னா வெளி ஃபுட் வந்து சாப்பிடக்கூடாது. வீட்டில் ஸ்டோர் வேறு வந்து நடுவில். அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணாங்க கிருஷ்ணகிரி. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு காலையில் 6 o'clock கரெக்டாக நான் ஒர்க் பண்ணேன். ஆட்டோ ஓட்டுறேன். அதை ஓட்டும் போது கரெக்டாக காலையில இருந்து எனக்கு முன்னாடி எழுதுவாங்க. எழுதிட்டு சமைக்கலாம் பண்ணிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த கர்ப்பத்துக்கு தனி தேவன் எனக்கு கொடுக்கும்போது இப்போ வந்து நான் 8 hours வந்து தூங்கணும் அப்படின்னு வந்து டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. சொல்லும் போது சரி ஓகே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். சாப்பாடு தான் இருக்கு, பாப்பா தூங்கணும்ல, 8 hour வந்து கண்டிப்பாக ஸ்லீப் பண்ணணும். அதனால சரி ஓகே நிஷா, நீ வந்து வீட்டில் செய்ய வேணாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஆனால் என்னை முதலே ரொம்ப கம்பல் பண்ணாங்க. சரி இது கொஞ்ச நாள் வந்து இப்போ வந்து 6 month போயிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் ஸ்டொமக் பெருசாக ஸ்டார்ட் பண்ணேன். அதனால வந்து ஒர்க்குக்கு இப்போ கொஞ்சம் லேட்டாக போகிறேன். 9 o'clock 8 o'clock போகிறதுனால இப்போ அவங்க 8 hours தூங்கணும். அப்படி தூங்கினாலும் மறுபடியும் 5 o'clock எழுந்துக்கிறாங்க. எழுந்து மறுபடியும் எனக்காக அந்த அதாவது பாப்பா கன்சீவாக இருக்கிறாங்க. இந்த டைமில் தூங்கினாலும் எனக்காக எழுந்து அந்த யூடியூப் பார்த்து தான் செய்வாங்க இப்போ வரைக்கும். ஆனால் செஞ்சாலும் சிறப்பாக செய்வாங்க. வெரி குட், எனக்காக செஞ்சு கொடுப்பாங்க. அதனால எல்லாமே தேங்க்யூ. பூவழகன், சீக்கிரம். டைம்.
அதுவும் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சரி அப்படின்ட்டு நாட்பாட்ட விஷயம்லாம் ரொம்ப அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த சப்போர்ட் பண்ணுற விஷயம் எனக்கு சமைக்கிற விஷயம் தான். வெரி குட். ஓகே, இப்போ எல்லாருக்கும் மனசில் தோணும் வேற யாருன்னு கேட்கல. நான் கடைசியில் சொல்லுவேன். வேற யாருன்னு சொல்லல. சீக்கிரம் சீக்கிரம். வேற யார் பேக்கில் யாரும் சொல்லலையா? எஸ், டைம். எனக்கு பிடிச்சதை வந்து விட்டு கொடுத்து போவாங்க. எதுவும் நல்லா சமைப்பாங்க. வெரி குட், தேங்க்யூ. சரி, உங்கள் எல்லாருக்கும் அடுத்த மனசுக்குள்ளே கேள்வி இருக்கும், நான் சொல்லலையேன்ட்டு. உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒய்ஃப் வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டி, நல்லா திங்க் பண்ணுவாங்க, க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். எந்த ஆக்டிவிட்டியும் எந்த கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நல்லா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுனா என் ஒய்ஃப்கிட்ட நம்ம ஐடியா கேட்கலாம். நிறைய ஐடியா சஜஷன்ஸ் நிறைய ஸ்டாக் இருக்கும். எப்போனாலும் போய் நம்ம கேட்டு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாம் டேரக்டர் நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் 2 டேரக்டர் இருக்காங்க. ஒன்று என் ஒய்ஃபு, 2வது மூத்த பொண்ணு, 2 டேரக்டர் இருக்காங்க. ஸோ ஆனாலும் நிறைய ஐடியா சஜஷன்ஸ் எல்லாம் அங்கேருந்து நாங்கள் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இது எங்களுடைய ஃபேமிலி. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். அப்புறம் இன்னொரு ஸ்பவுஸ், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொன்னீங்களே, இப்போ ஒய்ஃப் எல்லாரும் போய்க்க ஒரு ரவுண்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. என்னென்னா, உங்களுடைய திருமணத்துக்கு பின்பு மறக்க முடியாத ஏதாவது ஒரு நிகழ்வு, திருமணத்துக்கு பின்பு மறக்க முடியாத நிகழ்வுகள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஷாப்பிங் மால் போகிறீங்க. சரி, நான் சொல்கிறது கவனிச்சிருங்க. ஏதோ ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க. போகும்போது ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுறாரு, ஒய்ஃபை விட்டுட்டு அவர் மட்டும் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இல்லை, ரொம்ப கஷ்டமான, மறக்க முடியாது. அந்த மாரி ஏதாவது ஒன்று, சாப்பாட்டில் உப்பு போடுறதுக்கு பதில் சக்கரை போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று, சம்திங் ஒரு ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வுகளாக ஏதாவது இருந்துச்சுன்னா ஒய்ஃப் கடகடன்னு சொல்லிட்டு வரலாம். ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள், குடும்ப திருமணத்துக்கு பிற்பாடு நடந்த காரியங்கள். சீக்கிரம், டைம் இல்லை. நெக்ஸ்ட். நீங்களே ஆரம்பிச்சிடுறீங்களா? அம்மா தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள். அந்த மைக் அங்கே கொடுங்க. அடுத்தக்குள்ளே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெசிந்த், நீ தான் சொல்லுங்க. வந்து நகை போட பிடிக்காது. ஒரு தடவை டான்ஸ் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நினைக்கிறேன். அப்போ வந்து எங்கள் அம்மா கம்மல் வாங்கி கொடுத்தாங்க. அங்கே வச்சு சுற்றி பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே வந்தோடனே பார்த்தாங்க, கம்மல் நீங்கள் பொண்ணுக்கு நகை போட்டு வளர்க்கணும்னா நீயே வளர்க்கணும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சேர்த்து பாக்கெட்டில் வச்சுட்டு பையன் போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியாது. அப்புறம் நான் அடுத்து ஜோம் பண்ணி அப்புறமா வந்து திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்க. வந்துட்டு நான் கட்டிடுறேங்க, உங்கள் விருப்பப்படி நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கட்டின நாள் அவள் இன்னைக்கு வரைக்கும் கம்மல் போடல. அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நகை மட்டும் போடுவான். ஆனால் கம்மல் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு நகை போடாமல் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஆசை. ஆனால் அது இன்னைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. ஓகே, தேங்க்யூ, வெரி குட். அடுத்த அந்த சைடு ஜெசிந்த், அதுக்கப்புறம் சோனி. சீக்கிரம். டைம் இல்லை. கொடைக்கானல் போனது ஞாபகம் இருக்கு. அங்க போகும்போது சும்மா 2 பேரும் மாற்றி சண்டை போடுவோம். போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஸ்டன்னாகி நின்றுவாங்க. அது அப்படியே பொண்ணே பார்த்தா சோப்பட்டு அப்படியே நின்றுவாங்க. நான் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆரம்பிச்சா அந்த இடத்துலயே நிற்கிறேன். வாங்க, எனக்கு இந்த இடம் தெரியவே தெரியாது, வாங்கன்னா அப்படி வாயை பார்க்காம அப்படியே நின்றுவாங்க அந்த இடத்துலயே. மறக்க முடியாது. வெரி குட். நெக்ஸ்ட் சொல்லுங்க. வெரி குட். தெரிஞ்சது மனைவி விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட். சீக்கிரம். டைம் இல்லை. சொல்லல. இல்லை, கண்டிப்பாக சொல்லணும். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் இருக்கு, கடைசியில் வரும். ஒன்றும் இல்லையா? எஸ்.
பாட்டி சாப்பிட்டு போகும்போது நான் கொஞ்சம் தள்ளி வந்தேன். ஹஸ்பண்டும் அண்ணன் மட்டும் துணி கடையில் இருந்தாங்க. சரி நானும் அண்ணன் தூரமாக வந்துட்டோம். சரி போனதுலேயும் வசதி இல்லை அப்படின்னா கேட்டாக்கா எப்படி போனா கூட எனக்கு தெரியாது. சரி இவன் எங்கடா இவங்க காணாமையா சுத்த பதவெல்லாம் இருக்கிறேன். அப்புறம் வழி போகிற கிட்ட போன் வாங்கி பேசுறதுக்கு அவங்க ஒரு பக்கம் அவங்க தேடி வந்தாங்க பாருங்க. நாகூர் சாப்பிட்டு நாகூர் எப்படி பார்க்கவே அந்த அன்பு அம்மா வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் ஃபேமிலி. வெளியே லாக் பண்ணி உள்ள போயிட்டாங்க. கதவு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு பேர் தட்டி தட்டி பார்த்தா அவங்க பெட்ரூம்ல போனதால கேட்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச பேர் கழிச்சு நான் இன்னும் வரேன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே ஸ்டெப்லேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்துட்டாங்க. மறக்க முடியாது. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். நிறைய இருக்குல்ல ஸ்டெஃபி. எனக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட் தான் மேரேஜ் ஆன அன்னைக்கு நாங்க வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தப்போ எங்க வீட்டுல ஒரு டாக் இருக்கு. ஸோ அந்த டாக் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு டாக் மேலே ரொம்ப பயம். அது வெளியில எங்கேயோ யாரையும் பார்த்து பயங்கரமா குறைச்சிச்சு. ஒரே ஒரு தடவை தான் குறைச்சிச்சு. அடுத்த செகண்ட் ஆளுமே காணோம். பயந்து வீட்டுல போய் ஸ்வீட்ஸாக உட்காந்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட். மழை பெஞ்சதுன்னா சுற்றி வரைக்கும் தண்ணியாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு நாள் கடைக்கு நான் போயிட்டேன். நான் அப்புறம் இங்கெல்லாம் இருந்தோம், சட்டை இருந்தோம். அப்போ ஒரு நாள் போகும்போது வீட்டில் ஒரு போலீஸ் கடை கொடுத்தாரு. கடை போயிட்டு இருந்தாங்க கூட. இவங்க என்ன பண்ணாங்க, போலீஸ் கடை பார்த்து எங்களை விட்டு ஓடி போயிட்டாங்க. நான் போலீஸ் கடை கேட்டேன். இந்த போகல எனக்கு தெரியல. அவங்க போயிட்டாங்க. எங்களை போக முடியல. அவங்க நின்றுட்டாங்க. நான் பேசுறேன், என்னமா அப்படின்னு. இல்லை சார், நான் எங்கே வரீங்க கடை வச்சு போனாங்க. எங்கள் வீட்டில் போலீஸ் சொல்லி பயந்து போனாங்க. அவங்க வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. தூக்குவாங்க அவங்க பயமும் போனாரு. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஃபேமிலி. சீக்கிரம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். ஓகே, ஓகே, தேங்க்யூ. நினச்சதை செஞ்சிருவாங்க. வெரி குட். நெக்ஸ்ட் ஃபேமிலி. ஆண்டி ஜாக்லின் ஆண்டி. எஸ். போயிருந்தோம். எங்க? ஓகே. ஊர் போயிட்டு வாங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாங்க. நான் வந்து பாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். மைக்கு கிட்ட வச்சுக்கோங்க. எப்படி பாடணும்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒவ்வொரு இடமும் சுற்றி பாடுறேன். அப்பெல்லாம் போன் தான் கிடையாது. இவங்க ரொம்ப நேரம் போய் பண்ணிட்டு முடியாது. சரி விட்டுட்டு நம்ம போயிடணும், மைக்கவே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்காங்க. அப்புறம் எப்படியோ வந்து சேர்ந்துட்டு இது மறக்க முடியாது. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் டைம் இந்த 2 வாரத்துக்கு அப்புறம் ஒன்றாலும் போக முடியா அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் இந்த இடம் போனாலும் எனக்கு வந்து வர தெரியாது. ஆனா அவங்க அவ்வளோ சார்பாக இருப்பாங்க, அவ்வளோ கொடுத்தா சொல்ல முடியும். அது மறக்கவே முடியாது. இந்த மாதிரி நம்ம ஆயிட்டமே அது ஒரு மறக்க முடியாது. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கணேஷ். கல்யாணம் ஆனதுலேருந்து நாங்கள் உள்ள இல்லாமல் சண்டை வரும். ஆனால் இப்போ ஆண்டு வெற்றி பண்ணோம்னா ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஃபேமிலி. எஸ், சீக்கிரம் டைம் இல்லை. நான் சிஸ்டர் மீட்டிங் வந்துட்டேன். அப்போ வந்து சாதம் வச்சு குழம்பு வச்சு வந்துட்டேன். சரி ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொன்னேன். நான் போய் கீரை மட்டும் சரி உங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து கீரை எடுத்து வெளியில் வைப்பேன். பருப்பு மட்டும் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும்னு சொன்னேன். ஆனால் அவங்க கீரை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்காங்க. முடியாது. வெரி குட், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஃபேமிலி. சொல்லணும்னா இது வந்து எல்லா விஷயமே பண்ணுவாங்க. சரி, ஒன்று மட்டும் சொல்லுங்க. ஒன்னே ஒன்று. என்ன பார்த்தாலும் எனக்கு என்ன வேணும் அப்படின்றதுல கரெக்டாக இருக்காது. ஒரு டைம் வந்து
எதுவுமே முழுங்க முடியல என்னால் தொண்டை ஃபுல்லாக எனக்கு எதுவுமே முழுங்க முடியாமல் இருந்தப்போ சீஸ் வச்சு ஆம்லேட் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது என்னால் முழுங்க முடிச்சு நல்லாவும் இருந்துச்சு. அந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பண்ண முடியாது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் அண்ணன் பக்கத்தில் இல்லையா? சரி, நெக்ஸ்ட் சாந்தியக்கா சொல்கிறீங்களா? வேணாமா? சாந்தியக்கா சொல்லியா? நிறைய இருக்கும், சொல்லுங்கள், ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். சமையல் வரதுக்கும் எல்லாருமே கலந்து வரதுல எனக்கு தலை கிடையாது. எங்கள் வீட்டில் கொண்டு கூட்டிகிட்டு போவாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, வெரி குட். அது மறக்க முடியாத அனுபவங்கள். எஸ், நெக்ஸ்ட். வெரி குட். ஓகே, தேங்க்யூ. ஜாய்ஸ் சொல்லுங்க மேடம். சரி, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பர்த்டே, வெட்டிங் டே, பசங்களுக்கு எல்லாருமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அஸ்போசிட்டாக இருக்காங்க அந்த ஒரு விஷயத்துல. ஆனால் நான் வருஷம் எதிர்பார்ப்பேன், ரொம்ப ஃபீல் பண்ணவும் செய்வேன். ஆனால் இந்த இயர் 8 வருஷம் ஆச்சு. இந்த இயர் ஜூலை 9 வரும்போது எனக்கு 12:30க்கு கேக் வாங்கிட்டு சாக்லேட் வாங்கி வந்து கொடுத்தாங்க. அது வந்து 8 வருஷத்துல அது ரொம்ப மறக்க முடியாத விஷயம். எக்ஸ்பெக்டேஷனை இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட். இன்னும் யார் சொல்லாமல் இருக்கீங்க? சரி, இன்னும் இந்த சைடில் இன்னும் 2-3 பேர் இருக்கீங்க. எனக்கு மறக்க முடியாது அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு வந்து என்னோட பர்த்டே நெக்ஸ்ட் மந்த். ஸோ இவங்க வந்து எனக்கு தெரியாமல் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய கார்டு அனுப்பியிருந்தாங்க. அவங்க பேசி போட்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ எங்கள் கடைசியில் வந்து எங்கள் அம்மா கையில் தான் கிடைச்சது. எங்கள் அம்மா வந்து பார்த்து பேசுமையாக வேற யாரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இவங்க வந்து இந்த ஆளுக்கு கேக் பார்ப்பாங்க, வந்துச்சா கிடைச்சதா அப்படின்னா எனக்கு வந்து அது இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ டேரக்டாக கேட்டாங்க, கார்டு அனுப்பினாங்க கிடைச்சதா அப்படின்னு. அப்போ நான் கேட்டோன்னே எங்கள் அம்மா பிளாங்க் ஆகிட்டாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அப்புறம் பக்கத்தில் இடம் காலியாக இருந்தது, அந்த தான் பீஸ் போட்டுருந்தாங்க. அப்புறம் அப்பா அங்கே போய் ஒரு ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து எங்கள் அம்மா வந்து அதை கேக் போட்டு என் கையில் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு எப்பவுமே எனக்கு மறக்க முடியாது. ஓகே, தேங்க்யூ. பின்னாடி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. ஒரு பாசிட்டிவ் ரைட் மார்னிங் சமைக்க நான் வந்துட்டேன். எங்க? சர்ச்சுக்கு ஆ வந்துட்டோம். ஆ அப்புறம் மதியானத்துல சமைக்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க வீட்டுக்காரே அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சு வச்சிருந்தாரு சிக்கன் கிரேவி பண்ணி. அது மறக்க முடியாது. வெரி குட், வெரி குட். பின்னாடி இன்னும் வேறு யாராவது சொல்லாமல் இருக்கீங்களா? பின்னாடி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க, சொல்லாதவங்க, லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல வந்து நான் இவங்கள வச்சு கன்சூரியில போயிட்டு இருந்தோம் நைட் டைம்ல. அப்ப ஜேசிபி வந்து பெரிய லைட் வச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில இந்த சைடு ஓட்டுறதுனால கொஞ்சம் நைட் டைம் ஃப்ரீயா இருந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டணும். ஆக்சுவலி 2 டூ வீலர் தான் வருது சொல்லி நான் நடுவில் போலான்னு பார்த்தேன்னா அந்த டைம்ல டக்குனு பைக்கை திருப்பினாங்க. கீழே விழல. சரி சரி, தப்பிச்சிட்டிங்க. குட். வேறு யாரும் இன்னும் சொல்லாமல் இருக்கீங்களா? எல்லாரும் ஷேர் பண்ணியாச்சுல? ஓகே, ரெடி. இப்போ நான் ஒரு சில காரியங்களை நடைமுறை வாழ்க்கையில் குடும்பத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் எல்லோரும் நோட்ஸ், பென், இந்த டைரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதிக்கோங்க. நிச்சயமாக இந்த கருத்துக்கள், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் கிடையாது. எனக்கும் நம்ம இருக்கிற எல்லாருக்கும், எவ்வளோ வயது இருந்தாலும் பொருட்படுத்த வேண்டாம், எல்லாருக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, இனிமேல் தான் நான் திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாருமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ சமீபத்தில் திருமணமானவங்க, திருமணமாகி அநேக வருடங்கள் ஆனவங்க, யாருனாலும் இனி திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க யாரெல்லாம் எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த கருத்துக்கள் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கருத்துக்கள் விசுவாசிக்கிறேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, காட்ஸ் ப்ரெசன்ஸ். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்ம வந்து மேரேஜ் லைஃப் இஸ் ஈக்குவல் டு பில்டிங் எ ஹவுஸ். ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் நீங்கள் சொல்லுங்களேன். கல், அப்புறம் மண், அப்புறம் சிமெண்ட்டு, அப்புறம் தண்ணி, அப்புறம் ஜல்லி, கம்பி, எவ்வளோ ஐட்டம், மரம் எல்லாம் நிறைய தேவைப்படுது. எல்லா பொருளும் வச்சுட்டா என்ன செய்வீங்க?
ஒரு இன்ஜினியர் வச்சு ஒரு கொத்தனாரை வச்சு அழகாக ஒன்றுன்னா அது நேரத்தில் அது எடுத்தோடனே வுட் ஒர்க் பண்ண மாட்டோம் இல்லையா. எடுத்தோடனே மண் குத்துறது, அஸ்திபாரம் போடுவோம், அப்புறமா என்ன செய்வோம், அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே அந்த சிமெண்ட் எல்லாம் போட்டு நல்லா பீம் போட்டு, அதுக்கப்புறம் பில்லர் எழுப்பி, அதுக்கப்புறம் கல் வச்சு, அதுக்கப்புறம் தளம் போட்டு, அதுக்கப்புறம் வுட் ஒர்க் பண்ணி, அது மாதிரி ஷேப் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்வோம், அந்த வீட்டை கட்டி உருவாக்கி நம்ம கொண்டு வரோம். அதே போல் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற காரியங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ஒவ்வொரு காரியங்கள் நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் குடும்பம் என்கின்றதான ஒரு வீட்டை அற்புதமாக நீங்கள் கட்ட போகிறீங்க. அதுக்கு டிசைனர் யார்? நீங்கள் தான். பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துருவேன், டிசைன் பண்ண போகிறது யார்? நீங்கள் தான். ஒரு ஃபேமிலியை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து உட்கார்ந்து பேசி இந்த குடும்பத்தை எவ்விதமாக கட்ட வேண்டும், உருவாக்க வேண்டும், டிசைன் பண்ணணும். இந்த சர்ச்சை டிசைன் பண்ணும் போது சர்ச்சை எங்கள் அப்பா அன்னைக்கு இருந்த எல்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து யோசிச்சிருப்பாங்க. அதுமாதிரி ஒரு வீட்டுக்கு நாங்கள் கட்டணும், நானும் ஒய்ஃபும் உட்காந்து ரொம்ப மண்டையை பிச்சு யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த வீடை எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டப்படும் பொழுது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்றோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி என்னென்னலாம் தேவை அப்படின்ட்டு அந்தந்த சிச்சுவேஷன் வரும்போது அந்தந்த காரியங்களை நீங்கள் பயன்படுத்தி ஒரு அருமையான குடும்பத்தை நீங்கள் கட்ட வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்குறார். சமையல் பண்ணும்போது கூட அதே தான். உப்பு இருக்கும், வேற என்ன இருக்கும், அரிசி இருக்கும், சாம்பார் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் 2 பொருள் தான் அந்த டேஸ்ட்டாக இல்லையான்றது நிர்ணயிக்கக்கூடியது. என்ன பொருள்? ஒன்று உப்பு, இன்னொன்று இனிப்பு. உப்பு, இனிப்பு, இது 2 மேக்ஸிமம் என்ன செஞ்சிடும், டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத மோஸ்ட் ப்ராபபிளி நம்மளை டிசிஷன் எடுக்க வச்சிடும். அதுமாரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பொருட்கள் இருக்கும். வெறும் உப்பு மட்டும் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. வெறும் சர்க்கரை மட்டும் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. வெறும் மசாலா மட்டும் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது அதே போல தான், மிக்ஸ். எல்லா அனுபவங்களும் கலந்து நம்ம என்ன செஞ்சு அழகாக குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். என்னை விட முதிர்ந்தவர்கள், வயதில் பெரியவர்கள், திருமண வாழ்க்கை அதிகமான கடந்து போனவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நாங்கள் அனுபவத்தில் கற்றுக்கொண்ட ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர ஆசைப்படுறோம். ஒன்று, ஃபர்ஸ்ட் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தில் காணப்பட வேண்டும். அப்போ தேவனுடைய பிரசன்னம் அல்லது தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நான் என்ன செய்யணும், கிறிஸ்துவை மையமான கொண்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணணும், ரெகுலராக ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும், குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெபம் இருக்கணும், குடும்பமாகவும் ஜெபம் இருக்கணும், வேதம் வாசிக்கணும், சபைக்கு குடும்பமாக போகணும். சின்ன பிள்ளை இருக்குது, குழந்தை இருக்குது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஃபேமிலியாக போங்க, ஃபேமிலியாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், சபையில் இருக்கிற வீக்லி மீட்டிங்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம என்ன செஞ்சிடணும், நம்முடைய பங்கு அதில் காணப்படணும். இப்படி நம்ம குடும்பமாக சேர்ந்து செய்யும் பொழுது இதன் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். சில சூழ்நிலையில் நம்மளால் குடும்பமாக போக முடியாது, நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஆளாவது நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம குடும்பத்தின் சார்பாக நம்ம பங்களிப்பு அந்த சபையில், அந்த கூட்டங்களில் நமக்கு காணப்படணும். அப்போ சபையில் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, நம்ம குடும்பமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஸோ இந்த காரியத்தை நீங்கள் எப்போதும் மனதில் வைத்து, ஃபர்ஸ்ட் காட், நம்ம கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு குடும்ப வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. 2வது பாயிண்ட், ப்ரையாரிட்டைஸ் யுவர் பார்ட்னர். உங்களுடைய வாழ்க்கை துணையாளரை நாம் என்ன செய்ய வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டீங்க. ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்கிறீங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ 2 ஃபேமிலியில் இருக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்டை பற்றியோ இல்லைன்னா மனைவியை பற்றியோ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குறையாக சொல்லி நம்ம அதை யாரை குறையை சுட்டி காண்பிச்சு எல்லாருக்கும் முன்பதாக குறையை சுட்டி காண்பிச்சு கொடுத்து நம்ம காமிச்சு கொடுத்துடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நம்முடைய துணைவியை, நம்முடைய கணவனையோ மனைவியையோ நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ஒய்ஃபு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நான் தான் என்ன செய்யணும், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க தான் என்ன செய்யணும், என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டே இருந்து ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்களோ வார்த்தைகளோ வருது அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனமாக நம்முடைய கணவனாரை, நம்முடைய மனைவி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்க வேண்டியது அவங்க ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, நம்முடைய கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கணும். ஓகே, அவ தானே போட்டோம், நம்முடைய கணவன் தானே போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. திருமணத்துக்கு பின்பதாக எக்காரணத்தை கொண்டும் நம்ம
நம்ம மனைவியையோ அல்லது கணவனையோ நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. எக்காரணத்துக்கு கூட நம்ம என்ன செஞ்சிடணும், கட்டி அணைச்சு அவங்க எவ்வளோ வீக்காக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, அதனால அவங்கள விட்டு கொடுக்காம அணைச்சி அவங்கக்கிட்ட அன்போடு நம்ம நடந்து கொள்ளும் பொழுது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னேன் காட்ஸ் ப்ரெசன்ஸ் சொன்னேன். ரெண்டாவது ப்ரையாரிட்டைஸ் யுவர் பார்ட்னர். நம்முடைய துணைவிக்கு கணவனோ மனைவி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி அவங்கள விட்டுறக்கூடாது. மூணாவது பாயிண்ட் நோ வெர்பல் அபியூஸ். அதாவது கெட்ட வார்த்தை சொல்லி அவங்கள திட்டிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலகட்டங்களிலும் நம்ம கெட்ட வார்த்தையோ தேவையில்லாத வார்த்தைகளையோ அவங்கள காயப்படுத்துகிற வார்த்தைகளையோ நம்ம பேசிடக்கூடாது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்பொழுது எந்த சூழ்நிலையிலையும் கெட்ட வார்த்தைகளையும் அவங்கள காயப்படுத்துகிற வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். சில சமயம் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பட்டப்பேர் வச்சு கொடுப்பாங்க. வாத்து, கோழி, இல்லைன்னா கொக்கு, இந்த மாதிரி பட்டப்பேர் வச்சு பப்ளிக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ப்ரைவேட்டாகவும் கூப்பிட வேண்டாம். மேக்ஸிமம் அவங்களுக்கு இருக்கிற நல்ல பேர், நல்ல செல்ல பேர் அழகாக நீங்கள் கூப்பிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் எந்த காரணத்தை கொண்டும் பிரேக் பண்ணாமல் அது உடையாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நம்ம குடும்ப வாழ்க்கையில் கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகள், அவங்கள கேவலப்படுத்துகிற மாரி, அவங்கள உதாசீனப்படுத்துகிற மாரி எந்த வார்த்தையும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ 3 பாயிண்ட் ஆயிடுச்சு. 4வது பாயிண்ட் பி எ குட் லிசனர். அதாவது நாம் கேட்பதற்கு நல்ல கவனமாக இருக்கணும். அதாவது நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன், கணவனும் மனைவியும் அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டும். எப்படி செலவிடுறது? நானா காலையில் வேலைக்கு போகிறேன், நைட் தானே வர்றேன், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இல்லை நீ நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு காலையில் தானே வர்றேன், நோ ப்ராப்ளம். எப்படிப்பட்ட சூழ்நிலை அதில் எப்போ உங்கள் 2 பேருக்கு டைம் கிடைக்கும், கணவனும் மனைவியுமாக சேர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம பேசணும். எவ்வளோ நேரம்? குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிடமாவது, 15லேருந்து 30 நிமிடங்களாவது நம்ம என்ன செய்யணும், மனம் விட்டு வாய் விட்டு நம்ம என்ன செய்யணும், பேசணும். என்னென்ன காரியங்கள் பேசலாம்? அன்றைக்கி ஆஃபீஸில் நடந்தது, நம்ம போகும்போது என்ன நடந்துச்சு, வரும்போது என்ன நடந்துச்சு, நம்ம ஆஃபீஸில் நம்ம பாஸ் கிட்ட நம்ம திட்டு வாங்கினது, வாங்கினது, திட்டு வாங்கினது, நம்ம வெளியில் போசினது, என்ன விஷயமா இருந்தாலும் சரி மனம் விட்டு வாய் விட்டு நம்முடைய ஸ்பௌஸ் கிட்ட, நம்முடைய துணைவி கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். அது மாதிரி வீட்டில் இருக்கும்போது மனைவி என்னென்ன காரியங்கள் செய்த, குழந்தை அழுதுச்சு, என்னால் சமைக்க முடியல, இல்லைனா மழை போயிடுச்சு வந்துச்சு, இல்லைனாக்கா என்னால் கரண்ட் பவர் கட் ஆயிடுச்சு, என்னென்ன விஷயம் நினச்சி எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்யலாம், கணவர்கிட்ட ஷேர் பண்ணலாம். இப்படி ஷேர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த கணவர் மனைவிக்குள்ளாக ஒரு பாண்டு கிரியேட் ஆகும், ஒரு உறவு, ஒரு திக் ரிலேஷன்ஷிப்பை அங்கே கிரியேட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் குறைஞ்சபட்சம் 15லேருந்து 30 நிமிடமாவது நம்ம என்ன செய்யணும், நம்ம மனம் விட்டு வாய் விட்டு நம்முடைய கணவன் மனைவிக்குள்ளாக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். நான் வேலைக்கு முடிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, வந்தோடனே ஃபோன் எடுத்து பார்க்குறது, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம், அதுக்குன்னு டைம் ஒதுக்கிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும், நம்ம கணவன் மனைவியாக சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் அன்றைக்கி என்னென்ன பண்ணோம், என்ன செய்ய போகிறோம், இல்லைன்னா நாளைக்கு காலையில் என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி காரியங்களை குறித்து நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபேமிலி லைஃப் வாழ்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம 5வது பாயிண்ட் என்னென்னா, டோன்ட் ஃபோர்ஸ் எனிதிங் ஆன் யுவர் ஸ்பௌஸ். அதாவது நம்முடைய வாழ்க்கை துணை வீட்டு கணவனிடத்துலையோ மனைவிடத்துல எதையும் நம்ம என்ன செய்ய ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி திணிக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, சில நேரத்தில் கணவன்மார்கள், அதாவது ஆண்களுக்கு தனிமை என்பது கொஞ்சம் பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு உண்டாக்குனாரு. ஆதாம உண்டாக்கும் போது யாருமே கிடையாது. யாராவது இருந்தாங்களா உலகத்தில்? யாருமே கிடையாது. தனியாக இருந்தால் அவர் பாட்டு சைலண்ட்டாக விட்டிங்கன்னா அவர் பாட்டு சைலண்ட்டாக இருந்துருவார். ஆனால் ஏவாள் வரும்பொழுது யார் இருந்தால்? ஆதாம் இருந்தான். அப்போ பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. அதனால தான் சிஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க, நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேசுகிறதுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. கணவன்மார்கள் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் பீஸ் ஆஃப் மைண்டை ரெஸ்ட்டு கொடுத்து அவங்கள சமாதானமாக விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. எதையும் கட்டாயப்படுத்தி, எதையும் நீங்கள் கண்டிப்பாக இது இப்பயே செய்யணும் அப்பயே செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் திணிக்க வேண்டாம். அப்படி இல்லாமல் அவங்க ஃப்ரீடமாக கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் அவங்க பொறுமையாக யோசிக்கட்டும், கொஞ்சம் நேரம் அவங்க திங்க் பண்ண டைம் கொடுங்க. இப்படி நம்ம காரியங்களை செய்யும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் அந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சமாதானமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 6வது காரியம் குட் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதாவது
நம்ம ஒரு சர்ச்ன்றது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டில் கணவன் மனைவி என்று சொல்வது போல, உற்றார உறவினர்கள் என்று சொல்வது போல, சர்ச் இஸ் அ ஃபேமிலி. சபை என்பது ஒரு குடும்பமாக சொல்லலாம். நிறைய குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு சபையாக காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி காட்ட முடியும்? இந்த சர்ச்சுக்கு ஒரு நியூ ஃபேமிலி வர்றாங்க அப்படின்னு சொன்னான்னா அவங்க நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இல்லை சார் எங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு வருமானம்லாம் கிடையாது அப்படின்னீங்கன்னா, சரி பரவாயில்ல வாங்க ஒரு டீ வாங்கி கொடுக்குறேன், டீ வாங்கி கொடுங்க. டீ வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப செலவே ஆகாது. அப்படி தானே அப்ரோச்? எவ்வளோ செலவாகும் டீக்கு? 30 ரூபாய். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, தாராளமாக பண்ணலாம். ஒரு நியூ ஃபேமிலி திருமணமாகி வர்றாங்க அப்படின்னா நம்ம சபைக்கு அவங்கள நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்க கூட நம்ம பேசலாம், அவங்களோட கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணலாம். இப்படி நம்ம என்ன செய்யணும், ஒரு சபை என்பதை நம்ம ஒரு குடும்பமாக கணக்கீடு வைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம அன்பு காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை நம்ம என்ன செய்யணும், காண்பிக்கணும். என் கூட பிறந்தவங்ககிட்ட மட்டும்தான் நான் காமிப்பேன், என் மாமா மச்சான் அப்படின்னு மட்டும் நம்ம போகாதபடிக்கு சபைக்கு வர எல்லார்கிட்டையும் ஒரே விதமான அன்பு நம்ம காமிப்பதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். நிறைய பேர் புதுசாக நம்ம சர்ச்சைக்கு வருவாங்க. அவங்ககிட்டலாம் நம்ம போய் பேசலாம், அவங்ககிட்ட போய் அன்பு கூறலாம், குடும்பமாக சேர்ந்து செய்யலாம். தனிப்பட்ட முறையில் போய் பேசினா வேணாம், அப்புறம் சரி சேர்ந்து ஃபேமிலியாக சேர்ந்து போய் அவங்கக்கிட்ட பேசலாம். சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சு வாசல்லையே உள்ளே வச்சு நம்ம பேசலாம். இப்படியாக நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட கொஞ்சம் நேரம், நம்ம பிஸி தான், நம்ம லைஃப் ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருக்கிற டைமில் கூட கொஞ்சம் நேரம் நம்ம என்ன செய்யலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சபையை ஒரு குடும்பமாக கருதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒருத்தட்ட போய் நம்ம பேசி அந்த அன்பு ஐக்கியத்தை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு பரலோகம் வெளியில வேற எங்கேயுமே கிடைக்காது. நிறைய பேர் இந்த சர்ச்சை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அன்பு பாசம் ஐக்கியத்தை வைத்துக் கொள்வதற்கான ஒரு இடமே ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. ஆனால் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அன்பு ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யலாம். ஒருத்தர் டெம்பரரியாக வர்றாங்க, ஒரு ஷார்ட் 2 months நம்ம சர்ச்சில் இருப்பாங்க, வேலைக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கூட போய் நம்ம பேசிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அறிமுகப்படுத்திக்கலாம். எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு நாளைக்கு நிச்சயமாக உதவும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அவங்கள இங்கே பார்க்குறீங்க, ஒருவேளை நீங்கள் அவங்க இடத்துக்கு இன்னொரு நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு போய் பார்ப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும். இன்னைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு கூட உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அதனால் ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, மேக் பீஸ் வித் எவ்ரி ஒன். எல்லாரோட கூட சமாதானமாக நம்ம போகணும். அவங்க கிட்ட மட்டும் நான் சமாதானமாக போய்க்கிறேன், இவங்க கிட்ட நான் பகச்சிக்கிறேன், அவங்களுக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். எல்லாருக்கிட்டையும் கூடுமான வரைக்கு சமாதானமாக இருக்க வேண்டும். நம்ம சர்ச்சுன்னு சொன்னேன், ஒரு ஃபேமிலின்னு சொன்னேன், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்ம உடன் பிறந்தவர்கள், ஒய்ஃப் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, கணவன் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அவங்க கூட பிறந்த எல்லாருக்கூடையும் கூடுமான மட்டும் நாம் சமாதானமாக இருக்க பழகி கொள்ளணும். சமாதானம் என்று சொன்னால் அவங்க ஏற்று பேசுவாங்க, சில சமயம் நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி பேசலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நம்ம விட்டு கொடுத்து அவங்கள மன்னித்து மறந்து அவங்களை அன்பு அனுசரித்து அவங்களோட கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஐக்கியத்தை நம்ம உருவாக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. ஏன் இந்த காரியத்தில் நான் சொல்கிறேன், யங் ஃபேமிலிஸ் நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறீங்க. இப்போ திருமணமானவங்க, திருமணமாகி 5-10 ஆண்டுகளுக்குள்ளாக நிறைய பேர் இருக்கிறோம். இந்த ஹேபிட்டெல்லாம் நம்ம இந்த நல்ல பழக்கங்கள் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாக நீங்கள் வளர்வதற்கும் இந்த திருச்சபை வளர்வதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம சொல்ல வேண்டிய ஃபிட்னஸ், பாடி ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிட்னஸ்னால் என்ன சொல்கிறீங்க, ஜிம்முக்கு போகலாம், தாராளமாக போகலாம், மென்னு போகலாம், விமன் போகலாம். நல்ல பாடியை ஃபிட்டாக கண்ட்ரோலாக நம்ம கூடுமான அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ரொம்ப சாப்பிட்டு உடம்பெல்லாம் பெருசாக போச்சுன்னா பிபி, சுகர், உலகத்தில் எல்லா வியாதியும் நமக்கு சீக்கிரமாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு கூடுமான மட்டும் பாடியை ஹெல்த்தி கண்டிஷனாக ஒருத்தரும் வச்சுக்க நம்ம முயற்சி செய்யணும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே நம்ம என்ன செய்யணும், ஃபிட்னஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நம்ம கொடுக்கணும். சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து போய் ஜிம்முக்கெலாம் போகிறதுக்கு காசுலாம் இல்லை, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் உங்கள் வீட்டை சுற்றியே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சும்மா மார்னிங் ஒரு வாக் பண்ணலாம், ஈவினிங் ஒரு வாக் பண்ணிட்டு வந்துடுங்க, ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. ஜஸ்ட் வாக் பண்ணாலே போதும். டாக்டர்ஸ் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் நடந்தாலே போதும், பாடி நல்லா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸாக நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சின்ன எக்ஸசைஸ் உங்களால் முடிஞ்சது, இல்லை நான் வீட்டு வேலை பார்க்குறேன்னு அதுவே பெரிய எக்ஸசைஸ்லாம் அப்படிலாம் நம்ம சொல்லி எஸ்கேப்
பார்க்க வேண்டாம். எந்த வீட்டு வேலை செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சாலும் ஜஸ்ட் ஒரு வாக்கிங்காவது நம்ம போய் செஞ்சு நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக பாயிண்ட் நான் என்ன 9வது பாயிண்ட், டீல் வித் த ப்ராப்ளம். அதாவது பிரச்சனையை மட்டும் நாம் அணுக வேண்டும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என் ஒய்ஃப் முகத்தில் ஒரு கொசு இருக்குது. கொசு ஒய்ஃபை கடிச்சிக்கிட்டே இருக்குது. நான் இப்போ என்ன செய்கிறது? கொசு அடிக்கிறதா, கன்னத்தில் அரைகிறதா? கன்னத்தில் அரைஞ்சோன்னா ஒய்ஃபுக்கும் வலிக்கும். அப்போ எப்படி டீல் பண்ணுறது? என்ன செய்யலாம்? ஓங்கி அரைஞ்சனா என்ன ஆகும்? கொசு சாகுதோ இல்லையோ குடும்பம் 2ஆக போயிடும். வரும் கோபம் தாங்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது? ஜெசிந்த் ஏதோ சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? ஓகே, என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சின்ன எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொசுவை தட்டி விட்டுட்டு அப்புறம் கொசுவை மட்டும் அடிக்கணும். ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி டீல் வித் த ப்ராப்ளத்தை மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதுமாரி நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு, அதுக்கு காரணம் என்ன, அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பாதிக்கிற அளவுக்கு நம்ம விஷயங்களை செஞ்சிடக்கூடாது. உதாரணமாக நான் அப்படி சொன்னேன், கொசு நம்ம கையிலையோ கால்லையோ ஃபேஸ்லையோ இருக்கோ அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, மனைவி தானே என்னுடைய கணவன் தானே அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டோன்னா பிரச்சனை வேற மாதிரியா போயிடும். அதே போல் அந்த டீல் வித் த ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு காரணம் என்ன, அந்த ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் சரியான முறையில் அணுகுவோம் என்று சொன்னால் அந்த ப்ராப்ளத்துக்குரியதான சொல்யூஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக பிரிட்ஜிங் த ரிலேஷன்ஷிப். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், பிரிட்ஜிங் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கணவனோ ஒரு மனைவியோ ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது, நம்ம வீட்டில் எல்லாம், எங்கள் வீட்டில் எடுத்திங்கன்னா 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் இருக்கிறதே நான் சொல்கிறேன், ஏன்னா மற்றவங்கள சொல்கிறதுக்கு நான் தகுதி கிடையாது. நான் எங்கள் வீட்டில் நடக்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்க. என் ஒய்ஃப் என்ன செய்யணும்? என்னங்க, நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட பேசுனீங்களா, உங்கள் தம்பிக்கிட்ட பேசுனீங்களா, உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும். இதுதான் பிரிட்ஜிங் த ரிலேஷன்ஷிப். இப்போ நான் என்ன செய்யணும்? அவங்க ஒய்ஃப் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க அக்கா வீட்டில் இருக்காங்க, அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க கிட்டலாம் நீ பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்கறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உறவுகளை நாம் புதுப்பித்து கொண்டு ஞாபகப்படுத்தி கொண்டு நம்முடைய உறவுகளை துண்டிக்காதவனும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய பொறுப்பு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், பிரிட்ஜிங் த ரிலேஷன்ஷிப். நம்ம குடும்பங்கள், நம்முடைய உற்சார உறவினர்கள், உறவுகளுக்குள்ளாக ஒரு அன்பு, ஐக்கியத்தை, பாசத்தை நாம் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்கின்ற காரியத்தை நாம் மனதில் வைத்து, இல்லைங்க அவங்க கிட்ட பேசினா எனக்கு ஆகவே ஆகாது, எப்போ பேசினாலும் சண்டை தாங்க வருது, டோன்ட் வரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தி விட்டுறது தான் நம்ம வேலை. நீங்கள் போய் பேச வேண்டாம். நீங்கள் போய் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு, என்னங்க உங்கள் அக்கா கிட்ட பேசுனீங்களா, உங்கள் தங்கச்சி கிட்ட பேசுனீங்களா, உங்கள் அண்ணன்கிட்ட பேசுனீங்களா, உங்கள் தம்பி கிட்ட பேசுனீங்களா, போதும். ஜஸ்ட் ஞாபகப்படுத்தினா போதும். நீங்கள் போய் பேசணும்னு அவசியமே கிடையாது. இப்படி நம்ம உறவுகளோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவது ஒரு குடும்பமாக காணப்படும். இப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு ஐக்கியம், உறவு காணப்படும் பொழுது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, சந்தோஷமான ஒரு குடும்பத்தை நம்ம இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியும். அடுத்த பாயிண்ட், டிசைன் வாட் இஸ் ரைட். நம்முடைய வாழ்க்கையில் எது சரியானது, எது தவறானது என்பதை சரியாக புரிந்து கொண்டு நாம் காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அப்போ நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், சரி இது சரியாக படுது, என் பார்வைக்கு இது கரெக்டாக படுது, இது தவறாக படுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தோணலாம். ஆனாலும் இதன் மத்தியில் நாம் எது சரி எது தவறு என்று சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வேதாகமத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு குடும்பம் நடத்துவதற்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக உதாரணங்கள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இந்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கேரக்டருக்கும், ஒவ்வொரு ரீசனுக்கும் ஒவ்வொரு உதாரணங்கள், அநேக உதாரணங்கள் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதாகமத்தில் எப்படி கையாண்டிருக்கிறாங்க, இந்த சூழ்நிலையை இந்த வேதாகமம் என்ன சொல்கிறது, எவ்விதமாக கையாள வேண்டும், இந்த சூழ்நிலையை இந்த வேதாகமம் எவ்விதமாக கையாள வேண்டும் என்று சொல்லுகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். ஏன் எக்ஸ்பீரியன்ஸை போயிட்டு அற்புராட்சி ஃபேமிலியில் போய் சொன்னேன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் என்னோட மேரேஜ் லைஃப்பில் சீனியர் தானே, நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் சக்ஸஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க, அதை சொன்னீங்க, என் ஃபேமிலி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா என் லைஃப்பில் நடக்கிறது அற்புராட்சி வீட்லேயோ இல்லை பூவழகன் வீட்லேயோ ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இந்த பைபிளில் சொல்லியிருக்கிற சொல்யூஷன்
என் வீட்லேயும் ஒர்க் அவுட் ஆகும், அற்புராஜ் வீட்லேயும் ஒர்க் ஆகும், பூவழகன் வீட்லேயும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த பைபிளில் எல்லா ஃபேமிலிஸ் ப்ராப்ளம்ஸ்க்குள்ள சொல்யூஷன் இதில் க்ளீனாக கொடுத்துருக்கு. நம்ம வாசித்து கண்டுபிடிச்சி அதை புரிந்து கொள்வது நம்ம ஒவ்வொருவருமே விழுந்த கடமையாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? டிசைன் வாட் இஸ் ரைட். நம்முடைய வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்பதை வேதாகமத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் என் ஃப்ரெண்ட் இதேமாரி பிரச்சனை தானே போனான், அதனால் அவன்கிட்ட கேட்டேனே, அவனுக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு போயிடுச்சுன்னு கண்டிப்பாக போக தான் செய்யும். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும், இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது, எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் விடை இந்த வேதாகமத்தில் இருக்கிறத நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது, திருமணம் எப்படி செய்ய வேண்டும், ஒரு லைஃப் பார்ட்னரை எப்படியாக கண்டுபிடிக்க வேண்டும், அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை அனுதின வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது என்ன செய்யணும், வளர்ந்து வரும்போது என்ன செய்யணும், திருமண வயதிலே நான் என்ன செய்ய வேண்டும், எல்லா விஷயமும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எந்த புஸ்தகத்திலேயும் எல்லா கருத்துக்களும் எல்லா வயதினருக்கும் ஏற்பட்ட விடைகள் கொடுக்கப்படாத புஸ்தகம் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் எல்லா வயதினருக்கும், முதிர்ந்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இளமையான வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும், பிறந்த குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும், எல்லா கருத்துக்களும் இந்த ஒரே புஸ்தகத்தில் இருக்கிறது. அதுதான் வேதாகமம். இதை நாம் வாசித்து புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஸோ அப்போ நம்முடைய சரியான எது, தவறானது எது என்று கண்டுபிடிப்பதற்கு இந்த வேதாகம புத்தகத்தை நாம் பயன்படுத்தி இந்த வேதாகம வசனம் என்ன சொல்கிறதோ அதை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்ததாக ப்ரோஆக்டிவ் இன் ஹேண்டிலிங் திங்ஸ். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயத்தை டீல் பண்ணாலும் செஞ்சாலும் ஆக்டிவாக செய்யணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யணும், மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், வெளியில் போகிறோம், சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம், திடீர்னு மழை வரும்போது மேகம் ஏற்றிட்டு வருது, நம்ம என்ன செய்வோம், சரி மழை கொஞ்சம் நனைஞ்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போமா? என்ன செய்வோம்? கூட எடுத்துகிட்டு போவோம். வேற என்ன செய்யலாம்? ஏதோ பூவழகன் என்னமோ சொன்னா, என்னவா ரெயின் கோட் போட்டு போகலாம். எஸ், இந்த மாதிரி நம்ம ப்ரோஆக்டிவ் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, மழை வர மாதிரி இருக்குது, நம்ம போகிற வழியில் நனைஞ்சிருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அப்போ கொடை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம பைக் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ரெயின் கோட் போட்டு போகலாம். இப்படி நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். குடும்பத்துலேயும் அப்படிதான், எந்த பிரச்சனையும் ஒரே நாளில் வராது. அது சின்னதாக தொடங்கும், சின்னதாக அப்படியே ஆரம்பிக்கும், சின்ன ஸ்பார்க் ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம என்ன செஞ்சிடணும், சுதாரிச்சிடணும். ஓகே, இது பெருசாக போகுது, இந்த பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருக்குது, இதை நம்ம என்ன செஞ்சிடணும், ஸ்டார்டிங்லே ஹீல் பண்ணிடணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும். அப்போ அந்த பிரச்சனையை எப்படி தவிர்ப்பது, என்ன செஞ்சால் அந்த பிரச்சனை இனி வளராமல் காக்கப்படும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சோம். ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணோம். இப்போ நம்ம எப்படி வெளியில் போகும்போது மழை பெய்கிற சிம்டம்ஸ் பார்த்த உடனே கொடை எடுத்துக்கிட்டு போகணும், ரெயின் கோட்டு போடணும்னு நம்ம யோசிக்கிறோமோ, அதே போல் நம்ம குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக்கும் போது, தலை தூக்கப்படும் பொழுது அந்த பிரச்சனை அதிகமாகாதபடிக்கு நம்மை நாமே தற்காத்து கொள்வது, யோசிப்பது, சிந்திப்பது, செயல்படுவது மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ அடுத்ததான் என்ன பாயிண்ட் நம்ம பார்க்குறோம், நோ ஈகோ. ஈகோ நம்ம மேரேஜ் லைஃப்பில் தலை தூக்கவே கூடாது. ஈகோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவர் தானே தப்பு பண்ணாரு, அவர் முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும், இவன் தானே தப்பு பண்ணா, இவன் முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, மன்னிச்சு விட்டு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், குடும்பத்தை சரியான முறையில் நாம் வழிநடத்தணும். நம்ம யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், கணவன் மனைவி கிட்ட தானே மன்னிப்பு கேட்குறோம், நோ ப்ராப்ளம். மனைவி யார்கிட்ட கேட்குறோம், கணவன் கிட்ட தானே கேட்குறோம். அதை ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு அதில் ஈகோவோ எதுவும் பார்க்க வேண்டாம். யார் தப்பு செஞ்சாலும் யாராவது ஒரு ஆள் முதலாவதாக மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி செய்யும்போது நம்ம ஃபேமிலி லைஃபு இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்புறம் நம்ம லேர்ன் யுவர் ஸ்பவுஸ், அதாவது நம்முடைய வாழ்க்கை துணைவியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், எத்தனை வருஷம் ஆச்சு திருமணமாகி? 48 வருஷம் ஆச்சு. திருமணமாகி 48 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் கேட்டால் கூட எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, இன்னும் நான் எங்கள் அப்பாவை, என்னுடைய அம்மா சொல்லுவாங்க, அப்பாவை பற்றி இன்னும் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறேன். அப்பா சொல்லுவாங்க, இன்னும் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். இது லைஃப் டைம் ப்ராசஸ். இது ஒரே நாள்லையோ, ஒரு வருஷத்துலையோ, 10 வருஷத்துலையோ, 20 வருஷத்துலையோ, 50 வருஷத்துலையோ முடிவுபட போகின்ற ஒரு விஷயம் இல்லை. இட்ஸ் எ லைஃப் டைம் லேர்னிங் ப்ராசஸ்.
வாழ்க்கை முழுவதும் ஒரு கணவன் ஒரு மனைவியை குறித்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், ஒரு மனைவி ஒரு கணவனை குறித்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் மைண்டுக்குள்ள நமக்குள்ள வரும் பொழுது ஒரு நல்ல எப்பயுமே நம்ம கற்றுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பெண்ணானவள் கிரியேட் பண்ண மூளை மைண்டில் வேலை செய்யாது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அவங்க மாறிடுவாங்க. கணவன் 5 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷம் அவங்க ஆட்டிடியூட் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும், கேரக்டர் மாறும். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி அக்ராஜ் எடுத்துக்கிறேன், அதனால் அவன் கூப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன். சின்ன பையனை நான் அவனை பார்த்தேன், இன்னைக்கு அவன் பார்த்தோன்னா கல்யாணம் ஆகி ஒரு திருமணமான ஒரு வயதில் அப்படி இருக்கிறான். அன்னைக்கு பார்த்த கேரக்டர் இன்னைக்கு அவங்க லைஃப்ல பார்க்க முடியுதா? இல்லை. இன்னைக்கு அவன் திருமணமான ஒரு புருஷனாக செயல்பட்டு, அன்னைக்கு ஒரு சின்ன பையனாக இருந்தான், இன்னைக்கு ஒரு திருமணமான புருஷனாக இருக்கிறான். இப்படி நம்ம கேரக்டர் லைஃப்ல சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எங்கள் அப்பா இப்போ சொன்னாங்க 50 வருஷம் 48 வருஷம் ஆயிடுச்சு. 48 வருஷமா இன்னும் எங்கள் அம்மாவை கற்றுக்கொண்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் அப்பாவை நான் கற்றுக்கிட்டே இருக்கேன், என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஸ்டீஃபன். இன்னைக்கு வரைக்கும் அப்பா திடீர்னு அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஹெல்த் இஷ்யூஸ் மாறும்போது, மென்டல் இஷ்யூஸ் மாறும்போது, பாடி சைக்கிள்லாம் மாறும்போது இந்த விஷயங்களை நாம் புதிதாக கற்றுக்கொண்டே இருப்போம். அப்போ எப்பயுமே நம்ம மைண்டுக்குள்ள நினச்சிக்கணும், நம்ம ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம், என்னுடைய கணவனை என்னுடைய மனைவி என் லைஃப் டைமில் ஃபுல்லாக ஈஸியாக நான் கற்றுக்கிட்டேன் முடிச்சுக்கிட்டேன் நம்மளால் சொல்லவே முடியாது. இட்ஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ். நம்முடைய மரணம் வரைக்கும் அல்லது ஆண்டோடைய வருகை வரைக்கும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ள ஒன்னொன்று விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டு அவங்களை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறது, இந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியான ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லி நான் முடிவு செய்ய விரும்புகின்றேன். கடைசி பாயிண்ட் என்ன? நோ பிளேமிங், பிளேம் ஷிஃப்டிங். நம்ம மேலே இருக்கிற குறையை தூக்கி மற்றவங்க மேலே போட்டு விட வேண்டாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் தப்பு செஞ்சுருக்கேன்னு நினச்சிக்கலாம். நான் தப்பு செஞ்சதை எப்படியாவது மாற்றி தூக்கி எடுத்து இன்னொருத்தர் மேலே போட்டுறது, அவங்க தப்பு செஞ்சதை தூக்கி எடுத்து என் மேலே போட்டுறது, அப்படி மாற்றி பிளேம் ஷிஃப்டிங் நம்ம செய்யாமல் இருப்பது நலமாக இருக்கும். ஆதி தகப்பனாக இருந்த ஆதாமும் ஏவாளும் இதை தான் செஞ்சாங்க. ஏவாள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த ஆதாம் தான் என்ன செஞ்சுட்டாரு, இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கணவனை குற்றம் சாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுமாரி நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்ம கணவன் மனைவி மேலேயோ அல்லது மனைவி கணவன் மேலேயோ குற்றம் சாட்டப்படாமல், தப்பு நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம ஒத்துக்கிறது நலமாக இருக்கும். சின்ன மிஸ்டேக்காக நான் தான் காரணம், நான் தான் தப்பு செஞ்சுட்டேங்க, நான் தான் மன்னிச்சிருங்க, மறந்துடுவோம், ஒப்புரம் வாங்கிக்கிறது சிறப்பானதாக இருக்கும், நலமாக இருக்கும். ஸோ பின்ன ஒரு 15 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஒரு வீடு கட்டுவதற்கு மண், கல், சிமெண்ட், ஜல்லி, மரம் எல்லாம் தேவைப்படுது. அதேமாரி ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டுவதற்கு 15 காரணங்களை இன்னைக்கு நான் சின்ன காரியங்கள் குயிக்காக நான் சொல்லிட்டேன். இந்த காரியங்களை வச்சு நீங்கள் அழகாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்ட போகிறீங்க. நீங்கள் தான் டிசைனர். எப்படி இந்த வீடு அழகாக்கப்பட வேண்டும், எப்படி பியூட்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிங்க, நீங்கள் சிந்திங்க. இந்த காரியங்களெல்லாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரும் பொழுது உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு முக்கியமாக கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆகவே இனி வரப்போற நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை மனதில் வைத்தவர்களாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. ஆமென். தாமஸ் அவங்க ஜாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டம் நிறைவேறும். அதுக்கப்புறம் நமக்கு டீ ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு டீ ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ஏற்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம 6 மணிக்கு சுவிசேஷத்துக்காக போய் வருவோம். உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆண்டவரை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட 31 ஆண்டுகள் இவரை அடியடித்து வைக்கும்படி அதை கண்காணிக்க தயவு கிடைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை அவரை ஒரு மகிமை, ஒரு பிரசன்னம்
ஆண்டவரை எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த எங்கள் குடும்ப வாழ்க்கையை குறித்து நாங்கள் எப்படி தேவனை மையமாக வைத்து ஆண்டவரே நாங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும், கட்ட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் குறைபாடுகள் இருந்தால் கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் குறைகள் இருந்தால் மன்னித்து ஆண்டவரே இந்த சிறப்பான குடும்பத்தை கர்த்தருக்குள் நடத்த எப்படி வேண்டும் என்பதை ஆண்டவரே நீ தேவதாசன் மூலியமாக எங்களோடு நீ பேசுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாலை வேளையில் கூட நீங்க குடும்பமாய் வந்து ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற சில குறைவுகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த குடும்பங்கள் மூலியமாக வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆண்டவரை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டு ஆண்டவரே வேதத்தை வாசிப்பதும் உம்மோடு நாங்கள் அதிகமாய் ஜபத்திலும் ஆண்டவரை உமக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பங்களாய் இருக்க ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை 4-5 குடும்பங்கள் இந்த ஸ்கிரிப்ட் மூலியமாக எங்களுக்கு ஆண்டவரை நடித்து காட்டுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விமானமாய் இப்படி ஆண்டவரை நீர் எங்களோடு பலவிதத்திலே பலவிதமான வகையிலே இன்று எங்களோடு பேசுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட தேவதாசன் மூலியமாக நீர் எங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி கட்ட வேண்டும் குறித்து எங்களோடு நீ பேசுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரை ஒரு விசை எங்களை ஆண்டவரை இந்த இடத்திலே சோதித்து பார்க்கும்படி நீர் ஆண்டவரை நீர் எங்களோடு பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்களை எல்லாரையும் ஒரு இடத்திலே கூடி வரும்படி ஆண்டவரை நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட நாங்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு எங்களுடைய இல்லத்துக்கு நாங்கள் செல்லுகிறோம். உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து வழி நடத்துகிறோம். எங்கள் கர்த்தர் ரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற அதுவே ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்கள் ஜெபங்களை தாழ்மையை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.